மேலும் ஒரு அண்மை செய்தி. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அருகே கடையை அடைக்க கூறி அதிமுக நிர்வாகி கடை உரிமையாளரை மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், எதனால கடை உரிமையாளரை கடை அடைக்க சொல்லியிருக்காரு? அது குறித்து கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஆனந்தி, அதாவது ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நகராட்சி வணிக வளாகம் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டிகள் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில நகராட்சி வணிக வளாகம் கால்நடைத்துறைக்கு சொந்தமான மண்டை நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்படுவதோடு கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டிகள் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாக அதிமுக உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில இது சம்பந்தமாக இன்று கடையெடுப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில இன்று காலை புஞ்சை புளியம்பட்டியில் வழக்கம் போல் திறக்கப்பட்டிருந்த பேக்கரி கடை ஒன்றை போராட்டத்திற்கு ஆதரவாக அடைக்குமாறு அதிமுக நகர செயலாளர் மூர்த்தி கூறியதாக கடையின் உரிமையாளர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த புஞ்சை புளியம்பட்டி இன்ஸ்பெக்டரிடம் புகார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் சுப்புரத்தினன் நகர செயலாளரிடம் கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பிரச்சனை தொடர்பாக சம்பந்தப்பட்ட பேக்கரி உரிமையாளரிடம் புகார் அளிக்குமாறு இன்ஸ்பெக்டர் கூறியுள்ளார். அதற்கு நகர செயலாளர் பேக்கரி கடை உரிமையாளரை போலீசார் முன்னிலையில் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.